என்னதான் இருந்தாலும் டெக்னாலஜியில இங்கிலீஷ்காரனை அடிச்சுக்க முடியுமா? அவன் யூஸ் பண்ண டெக்னாலஜியை தான பல வருஷம் கழிச்சு நாம யூஸ் பண்றோம். இந்த டயலாக்கை நாம் அடிக்கடி நம்ம ஊர்ல கேட்டிருப்போம். ஆனா இப்ப காலம் மாறி போச்சு. உலகமே இந்தியாவை பார்த்து பொறாமைப்படுற மாதிரி இந்தியாவோட யூபிஐ சிஸ்டம் உலகத்தையே கலக்கிட்டு இருக்கு. டெய்லி டிரான்சாக்ஷன்ஸ்ல விசாவை பின்னுக்கு தள்ளி உலகத்திலேயே பெரிய ரியல் டைம் பேமெண்ட் சிஸ்டமா இருக்கு நம்ம யூபிஐ. ஒவ்வொரு நாளும் 64 கோடிக்கும் அதிகமான டிரான்சாக்ஷன்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. இந்த உலகத்துல நடக்கிற டிரான்சாக்ஷன்ல 50% நம்ம இந்தியா யூபிஐ மூலமா தான் நடக்குது. நம்ப முடியுதா? 2025 வரை மட்டும் 24 லட்சம் கோடிக்கும் அதிகமா டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. இது எவ்வளவு பெரிய அமௌண்ட்னா தாய்லாந்து நாட்டோட மொத்த ஜிடிபியே இவ்வளவுதான். யுஏஇ, சிங்கப்பூர், பூட்டான், நேபாள், இலங்கை, பிரான்ஸ், மொரிஷியஸ்னு 7 நாடு நம்ம யூபி சிஸ்டம் யூஸ் பண்றாங்க. இப்ப இந்த லிஸ்ட்ல ஜப்பானும் இணைந்திருக்கு. சில வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இருந்த நம்ம நாட்டு நிலைமை எப்படி உடனே இவ்வளவு பெருசா சாத்தியமாச்சு? எல்லாம் ஒருத்தர் கொண்டு வந்த திட்டங்கள்னாலதான். பிரதமரின் மக்கள் நிதி திட்டம் மூலமாக எல்லா மக்களுக்கும் வங்கி கணக்கு தொடங்கியது. ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஆதார் எண் அடையாளம் கொடுத்தது. குறைந்த செலவில் நாடு முழுவதும் இணைய சேவை கிடைக்க வைத்தது. இதெல்லாம் தான் பேஸ்மெண்டா போட்டு இப்போ இந்த யூபிஐ என்கிற பில்டிங்கை எழுப்பி இருக்காரு. யாரு?